அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாமுள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தில் அல் அலா மிக்க மேலானவன் என்கிற சூரத்துல் அலாவுடைய விளக்க உரையை நாம் தொடராக பார்க்க இருக்கிறோம். அதில் இதுவரை திருக்குர்ஆனை எவ்வாறு அணுக வேண்டும் என்பது குறித்த சில செய்திகளையும், திருக்குர்ஆனுக்குள் இருக்கிற அத்தியாயங்களின் தனித்தன்மைகளை எவ்வாறு நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து சூறாக்களை பற்றிய சில செய்திகளையும், இறுதியாக மக்கி மதனி என்கிற குர்ஆன் அருளப்பட்ட காலகட்டம் குறித்த அந்த அறிவு நமக்கு எந்த அளவிற்கு தேவையாக இருக்கிறது, அது எப்படி குர்ஆனை புரிந்து கொள்வதிலே பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை பற்றிய செய்தியை நேற்றைய தினம் இறுதியாக நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நாம சூறாவுக்குள்ள போறதா சொல்லியிருந்தோம். சூறாவுக்குள்ள நாம நுழைஞ்சிடலாம். சூரத்துல் அலா 87வது அத்தியாயத்திற்கு உள்ள நாம நுழைஞ்சோம் அப்படின்னா, அந்த சூறா எப்போ அருளப்பட்டது, என் நேற்றுக்கு சொன்னதனுடைய தொடர்ச்சியிலிருந்து சில நாம பார்க்க வேண்டியது இருக்கிறது. எப்போ அருளப்பட்டது அப்படின்னா, மக்காவில் அருளப்பட்டுச்சு. மக்கி அதிலே போட்டிருப்பாங்க, மக்கியத்துன்னு போட்டிருப்பாங்க. மக்காவில் அருளப்பட்டுச்சு. மக்காவில் அருளப்பட்ட சூறா அப்படின்னு சொல்லும் பொழுது, மக்காவில் அருளப்பட்ட சூறாவிற்கான சில தனித்தன்மைகள் இருக்கிறது. குர்ஆன் தனித்தன்மை வாய்ந்தது. குர்ஆனிலே இருக்கிற ஒவ்வொரு சூறாக்களும் தனித்தன்மை வாய்ந்தது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான தீம் இருக்குது, தனித்தனியான கருத்து இருக்கிறது, தனித்தனியான ஒளி நயம் இருக்கிறது, மொழி நடை இருக்கிறது, இலக்கிய சுவை இருக்கிறது. ஒன்றும் தன்னளவில் ஒரு பூர்த்தியான விஷயமாக அது அமைந்திருக்கிறது. அந்த வகையில் மக்காவில் அருளப்பட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது, மக்காவில் அருளப்பட்ட வசனங்களுக்கு என்று சில தனித்தன்மைகள் இருக்கிறது, அத்தியாயங்களுக்கு என்று. அந்த சூறாக்களை படித்து பார்த்தோம்னா, மதினாவில் அருளப்பட்ட சூறாக்கள்ல இருந்து பல வகைகளில் அது மாறுபட்டு வேறுபட்டு இருப்பதை பார்க்க முடிகிறது. அதுவும் பல வகைகளில் அதை புரிந்து கொள்வதும் நமக்கு மக்காவின் வசனங்களை கூடுதலாக தெளிவாக புரிந்து கொள்வதற்கு உதவி செய்யும். உதாரணமாக சொன்னால், மக்காவுடைய வசனங்கள் எல்லாம் பெரும்பாலும் எப்படி இருக்கும்னு கேட்டால், தௌஹீதை பேசும், இறை நம்பிக்கையை பற்றி பேசும், மறுமையை பற்றி பேசும், ஆகிரத்தை பேசும், சுவர்க்கத்தை பற்றி பேசும், நரகத்தை பற்றி பேசும். பெரும்பான்மையான வசனங்கள் இப்படி நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை தான் பேசும். நேற்றுக்கே நம்ம சொன்னோம், ஆயிஷா நாயகி சொன்னாங்க, ஆரம்பத்தில் அல்லாஹ்வை பற்றி சொல்லிட்டு ஈமானை பற்றி பேசிட்டு அதுக்கு பிறகு சட்டங்களை அல்லாஹ் அருளினா, அப்படி அல்லாஹ் அருள் சொல்லாமல் எடுத்த எடுப்பில் அல்லாஹ் சட்டங்களை சொல்லியிருந்தோம்னா மக்கள் சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்க மாட்டாங்க, அதை ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. மதுபானத்தை அருந்தாதீங்கன்னு சொன்னால் நாங்கள் இல்லை முடியாதுன்னு சொல்லி மறுத்திருப்பாங்க. அப்படி மறுக்காமல் அவங்க கட்டுப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு முதல்ல ஒரு பேஸ் மட்டும் ஒரு அடித்தளம் போடப்பட்டுருச்சு. இறைவனை பற்றி, இறை நம்பிக்கையை பற்றி, அதற்கு கட்டுப்பட வேண்டிய அவசியத்தை பற்றி, மறுமை நாளை பற்றி அச்சமெல்லாம் அவங்களுக்கு ஊட்டப்பட்டதன் காரணமாக அல்லாஹ் ஒரு சட்டத்தை சொன்ன உடனே அதுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு மனநிலைக்கு அவங்க ஆளாகிட்டாங்க அப்படின்னு. அந்த வகையில் மக்காவுடைய வசனங்கள் எல்லாமே பெரும்பாலும் எப்படி இருக்கும்னு கேட்டால், தௌஹீதைத்தான் மிக முக்கியமாக போதிக்கக்கூடிய வசனங்களாக அது அமைந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மக்காவுடைய வசனங்கள் ரொம்ப சின்ன சின்ன வசனங்களாக இருக்கும். அந்த அத்தியாயங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். மக்கான்னு போட்டிருக்கிற குர்ஆனில் உள்ள அத்தியாயங்களை எடுத்து பாருங்க, பெரும்பாலும் அம்மையத்த சாலூனில் இருக்கிறது எல்லாமே அப்படி தான் இருக்கும். அதிகபட்சமாக மக்காவுடைய சூறாக்களாக தான் இருக்கும். அது எல்லாமே ரொம்ப ரத்தின சுருக்கமான வசனங்களாக இருக்கும், நீண்ட வசனங்கள் இருக்காது. இப்போ சூறா பக்கரா எல்லாம் எடுத்தீங்கன்னா 2 வரி 3 வரி 5 வரி 7 வரி 15 20 வரி கொண்ட வசனங்களை கூட நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் மக்காவுடைய வசனங்களில் நீங்கள் அப்படி பார்க்க முடியாது. எல்லாமே ரொம்ப ஒரு வரி, அரை வரி, முக்காவரி, காவரி. அம்மையத்த சாலூன் ஒரு வசனம் முடிஞ்சிருச்சு, அனின் நபையில் அலீம் ஒரு வசனம் முடிஞ்சிருச்சு, அல்லது உம்பி முக்தலிஃபூன் ஒரு வசனம் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி துணுக்காக அந்த மாதிரியான ஸ்டைல், அதனுடைய ஒளி நயம் இந்த மாதிரியான வடிவத்தில் இது அமைந்திருக்கிறது ஒன்று. அதை தாண்டி பார்த்தா மக்காவினுடைய தேவைக்கு ஏற்ப சில செய்திகள் அதிலே பேசப்படுகிறது. எப்படி அப்படின்னா, மக்காவில் எல்லாமே பெரிய பெரிய விற்பனர்களாக இருந்தாங்க. மொழி விற்பனர்கள், கவிதையில் பெரிய பயங்கரமாக கவிதையை இயற்றக்கூடிய ஆட்கள், கவிதையை தான் எழுதிய கவிதைக்கு போட்டியான கவிதை எழுதக்கூடிய யார் அப்படின்னு சவால் விடக்கூடிய ஆட்கள். நபிகளார் வாழ்ந்த காலம் அப்படிப்பட்ட ஒரு காலம். இப்போ ஒவ்வொரு காலத்திலையும் அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு எதை வைத்து அந்த தூதுத்துவத்தை மெய்ப்பிப்பான்னு கேட்டால்,
அந்த காலத்தில் எது மிகைத்து இருக்கிறதோ, எது மக்களிடத்திலே செல்வாக்கு பெற்றதா இருக்கிறதோ, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு தான் அந்தந்த தூதர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய போதனைகளை வழங்குவான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல இந்த சிஹ்ரு, சூனியம் அதுவெல்லாம் ரொம்ப ஹை லெவல்ல இருந்துச்சு. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா நபிக்கு என்ன அற்புதங்களை வழங்கினா அப்படின்னு பார்த்தா, அதுக்கு அதை போட்டி போடக்கூடிய வகையில, அதை மிஞ்சுகிற வகையில அற்புதங்களை கொடுத்து அவங்களுடைய தூதுத்துவத்தை அல்லாஹ் நிரூபிச்சதை பார்க்குறோம். அதே மாதிரி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல இந்த மாதிரி எழுத்து, கவிதை, சிறந்த எழுத்துக்கள் அதுல போட்டி போடக்கூடிய திறன் படைத்தவர்கள் நிறைய இருந்த ஒரு பூமியில தான் ரசூலுல்லாஹ் பிறக்கிறாங்க. அவங்க கவிதையை எழுதி 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 காபாவில் கொண்டு போய் தொங்க விட்டு இது நான் எழுதின கவிதை அப்படின்னு அதை பெருமை அடிச்சுக்குவாங்க. அதுக்கு போட்டி போடக்கூடிய ஆட்கள் யார் இருக்கிறா அப்படின்னு சவால் விடுவாங்க. அப்படியான ஒரு சவால் விடக்கூடிய காலகட்டத்தில் நபிகளார் வந்த பொழுது இப்போ குர்ஆனும் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டா அதே மாதிரியான ஒரு சவாலை முன்வைத்தது. அவங்க எப்படி சவால் விடுவாங்களோ அது மாதிரி குர்ஆனும் சவால் வச்சுச்சு. இது மாதிரி ஒன்று கொண்டு வர முடியுமா அப்படியெல்லாம் சவால் விடுத்துச்சு. அதோடு மட்டும் இல்லாமல் மக்காவுடைய வசனங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அத்தியாயங்கள் எழுத்துக்களை கொண்டு துவக்கப்பட்டிருக்கும். எழுத்துக்களை கொண்டு துவங்கிறது அப்படின்னா தாஹா, யாசீன், காஃப், காஃப் ஹா யா ஐன் சாத், அலிஃப் லாம் ரா, ஹாமீம். பெரும்பாலும் மதினாவிலையும் அது இருக்குது. ஆனாலும் கூட பெரும்பாலும் மக்காவுடைய வசனங்கள் அத்தியாயங்களில் அந்த இந்த எழுத்துக்களை கொண்டு ஹுரூஃபுல் முகத்தகாத்துன்னு அரபியில் சொல்லுவாங்க. தனித்தனியான எழுத்துக்களை துவக்கத்தில் போட்டு அதுக்கு பின்னாடி விஷயங்களை ஆரம்பிக்கிறது. எதுக்கு எப்படி அல்லாஹ் செய்கிறான் அப்படின்னு கேட்டால் இது ஒரு வகையான சவால் முறை. என்ன சவால் முறை? இப்போ அங்கே பாரு, அலிஃப் லாம் மீம், இது உனக்கு தெரியும், இந்த எழுத்து உனக்கு தெரியும் தானே. இதன் வழியாக அல்லாஹ் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டால், இந்த குர்ஆனை நான் எதை கொண்டு உருவாக்கி இருக்கிறேன்னு கேட்டால் உனக்கு தெரிஞ்ச அலிஃபை வச்சு, பாவை வச்சு, லாமை வச்சு, ஹாவை வச்சு, மீமை வச்சு, அதை வச்சு தான் இந்த குர்ஆன் வந்திருக்கு. நீ அது தெரியுமில்ல அப்படின்னா நீ இது மாதிரி உனக்கு கொண்டு வந்து பார்க்கலாம். அது தெரிஞ்சவெல்லாம் குர்ஆனை கொண்டு வந்து முடியாதுப்பா. அரபி எழுத்து தெரிஞ்சதுனால எல்லாம் நீ குர்ஆன் மாதிரி இன்னொன்று எழுதிட முடியாது. இது சாதாரண மனுஷன் எழுதுகிற கவிதை கிடையாது, ஒரு மனிதனுடைய கட்டுரை கிடையாது. எவனாலும் எழுத முடியாத, படைச்சவன் மட்டுமே எழுதக்கூடிய, வழங்கக்கூடிய ஒரு மாபெரும் அற்புதம் இது. அப்படிங்கிற ஒரு சவாலை விளக்கி சொல்லாம அந்த அத்தியாயங்களுடைய துவக்கத்துல ஹாமீம் அப்படின்னு போட்டா அதுக்கு என்ன அர்த்தம் அன்னைக்கு எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னு கேட்டா, இந்த எழுத்து உனக்கு தெரியும்ல, இதே மாதிரி உனக்கு தெரிஞ்ச எழுத்து கொண்டு பார்க்கலாம், கொண்டு வர முடியாது என்கிற இந்த தேவை மக்காவில் இருந்துச்சு. மதினாவில் இப்படி போட்டி போடக்கூடிய ஆட்கள்லாம் பெருசா கிடையாது. மதினாவில் யூதர்கள் இருந்தாங்க, கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. இந்த யூதர்கள் வேதக்காரர்களாக இருந்தாங்க, அவங்க வேதத்துக்கு கட்டுப்பட்ட மக்களாக அப்படியெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால அது வேற ட்ராக்ல இருந்துச்சா, அங்கே உள்ள அத்தியாயங்கள்ல இதெல்லாம் தேவைப்படவே இல்லை. அப்போ இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் மக்காவுடைய வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக பொறுமையை பற்றி, நபிகளார் ரொம்ப சிரமமான காலகட்டத்தில் இருந்தாங்க, நெருக்கடியில் இருந்தாங்க, பலவீனமாக இருந்தாங்க, சிறுபான்மையாக இருந்தாங்க. அதனால அல்லாஹ் என்ன பண்ணுனா அதிகமான வசனங்கள் நபிகளாருக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வகையில், நபிகளாரை பலப்படுத்தக்கூடிய வகையில், நபிகளாருடைய மனதை, அந்த சமூகத்தினுடைய மனதை, முஸ்லீம்களுடைய மனதை ஊக்கப்படுத்துகிற வகையில், ஒன்று கலங்காதீங்க, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உங்களுக்கு இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போவீங்க, ஒரு நாள் நீங்கள் ஜெயிப்பீங்க, ஒரு நாள் உங்களுடைய கைகள் ஓங்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க, இந்த மாதிரியாக ஆறுதல் சொல்லக்கூடிய துணியில அதிகமான வசனங்கள் மக்காவுடைய வசனங்களில் அருளப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வரலாறுகள் அதிகமாக மக்காவுடைய வசனங்களில் பேசப்பட்டிருக்கும். வரலாறுகள் என்ன பேசும்? இதுக்கு ஆதாரமாக, அதாவது நம்ம நெருக்கடியில் இருக்கிறோம், நெருக்கடியில் இருக்கிறதுனால தோத்து போயிடுவோம்னு நினைக்காதீங்க, நெருக்கடியில் இருக்கிறதுனால நம்ம அழிஞ்சு போயிடுவோம்னு நினைக்காதீங்க. இதே மாதிரி மூசா நபி ஒரு நெருக்கடியில் இருந்தான் பாருங்க, எப்படி அல்லாஹ் காப்பாத்தினான். இதே மாதிரி ஈசா நபி ஒரு நெருக்கடியில் இருந்தாங்க, எப்படி அல்லாஹ் காப்பாத்தினான். இதே மாதிரி ஒவ்வொரு நபிமார்கள் எப்படி, அந்த வரலாறுகள் எல்லாம் இந்த பலப்படுத்துவதற்காக, அவர்களுடைய மனதை திடப்படுத்துவதற்காக இந்த அதிகமாக வரலாறுகள் பேசப்படும். நபிமார்களுடைய வரலாறு பேசப்படுவது, மறுமை நம்பிக்கை பேசப்படுவது, தௌஹீது பேசப்படுவது, சவால் விடுகிற துணியில் பேசுவது, ஆறுதலும் பொறுமையையும் வலியுறுத்தக்கூடிய விஷயங்களை பேசுவது, இதுதான் மக்காவுடைய அத்தியாயங்களில் பிரதானமாக தூக்கி நிற்கிற. அக்காண்டி மற்றது இல்லவே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லிட முடியாது. மற்றதும் இருக்கும், ஆங்காங்கே ரொம்ப பேரளவில் இருக்கும், தேவைக்கு ரொம்ப குறைவா இருக்கும். ஆனா இதுதான் பெருமளவு தூக்கலாக இது மாதிரி தான் இருக்கும். வசனங்கள் ஏகத்துவத்தை பேசக்கூடிய வசனங்களை எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மக்கா அவ்வளவுதான். கேள்வினா கேள்வி அப்படி சட நல்லா கேள்வி கேட்பான். ஒவ்வொரு கேள்வி அப்படி நெத்தி போட்டில் அடிக்கிற மாதிரி இருக்கும். இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி இபாதுன் அம்சாலுக்கும், அல்லாஹ் விட்டு நீங்க யாரை வணங்குறீங்களோ அவங்களும் உங்களை மாதிரி அடிமைகள் தான்ப்பா. அலஹும் அர்ஜுலின் யம்ஷூன பிஹா அம்லஹும் ஐதின் யபுத்திஷூன பிஹா அம்லஹும் அயுனின் யுப்சிரூன பிஹா அம்லஹும் ஆதானின் யஸ்மாஊன பிஹா குலிது ஷுரக்காக்கும் சும்ம கீதுனி ஃபலா துன்லிரும்.
அலகும் அர்ஜுனி எம்சூன பிஹா, அவர்களுக்கு நடக்கின்ற கால்கள் இருக்கின்றனவா? அம்லகும் ஐதி எபுத்திசூன பிஹா, பிடிக்கின்ற கரங்கள் இருக்கின்றனவா? அம்லகும் ஐனி யுபுசிரூன பிஹா, பார்க்கின்ற கண்கள் இருக்கின்றனவா? அம்லகும் ஆதானு யஸ்மஊன பிஹா, கேட்கின்ற செவிகள் இருக்கிறதா? உன் சிலைக்கு செவி இருக்குது, ஆனா அந்த காது கேட்குமா? உன் விக்கிரகத்துக்கு கண் இருக்குது, அந்த கண்ணு பார்க்குமா? உன்னுடைய கடவுளுக்கு கால் இருக்குது, அந்த கால் நடக்குமா? உன்னை விட மட்டவிடா எப்படி சவுட்ல அடிக்கிற மாதிரி இல்லையா அந்த கேள்விகள்? படைச்ச இறைவனுடைய அந்த கம்பீரமான சொற்கள், அதனுடைய மொழி நயமும் அப்படித்தான் இருக்கிறது. அதை ஓதும் போதே பாருங்களேன், அதை ஓதுகிற பொழுதே ஒரு வகையான கம்பீரமும் ஒரு கேள்வி, ஒரு ஒரு தெனாவட்டோட அப்படி முன்வைக்கிற மாதிரியான ஒரு துணி, மொழியிலையும் ஒரு 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 அந்த உயர்வு நிலை இருக்கிறது. அதனுடைய கருத்தும் அப்படியான ஒரு பவர்ஃபுல்லான கருத்து. இப்படியான எக்கச்சக்கமான வசனங்கள் நீங்க பார்க்க முடியும். கியாமத்து நாள் வரை அழைத்தாலும் அழைப்புக்கு பதிலளிக்க மாட்டார்களே, அவர்களை போய் அழைக்கிறானே, அவனை விட வழிகட்டவன் எவன் இருக்கிறான்? கியாமத்து நாள் வரை அழைத்தாலும் அழைப்புக்கு பதிலளிக்க மாட்டார்களே, அவர்களை போய் அழைக்கிறானே, அவனை விட வழிகட்டவன் எவன் இருக்கிறான்? கேள்வி பத்திலா என்னடா கூப்பிட, ஒருத்தன் கூப்பிட்டு 2 தடவை கூப்பிட்டு திரும்பி பார்க்கலாட்டி சண்டைக்கு போயிடுறேன், கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், செவிட்டு போயிடா நீ அப்படிங்கிறேன். அப்படி ஒருவேளை நீ செவுடனை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா பக்கத்துல உள்ள சண்டைக்கு வரான், அவனுக்கு தான் காது கேட்காதுன்னு தெரியும்ல, பிறகு என்ன பின்னாடி என்ன கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு இன்னொருத்தன் கோவப்படுறான். அப்போ ஒரு தடவைக்கு மேல 2வது தடவை கூப்பிடும்போது ரிப்ளே இல்லாட்டி உனக்கு கோபம் வருது. கியாமத்து நாள் வரை கூப்பிடு, ஒருக்கு ஆன்சர் பண்ணிட்டோம். தெரியல உனக்கு இது ஒரு முட்டாள்தனம்னு தெரியலையா? இதை விட வழிகேட்டுக்கு வேற என்ன ஆதாரம் தேவை இருக்குது? இப்படியான எக்கச்சக்கமான தௌஹீதை அழுத்தமாக பேசக்கூடிய வசனங்களை நாம மக்காவுடைய அத்தியாயங்களில் அதிகமாக பார்க்க முடியும். இது மக்காவுடைய வசனங்களுக்கு, இது மக்கா அத்தியாயம் என்கிற காரணத்தினால் கிட்டத்தட்ட இதுதான் நாம பார்க்கக்கூடிய சூரா ஆலாவிலும் இருக்க போகிறது. சூரா ஆலா எப்படி இருக்கும்? இப்ப நம்ம சொன்னோம்ல என்னென்னலாம் இருக்கும்னு, கிட்டத்தட்ட இவைகள்லாம் இந்த சூரா ஆலாவிலையும் 87வது அத்தியாயத்திலையும் இதுதான் நிறைந்திருக்க போகிறது. ஒண்ணு. அடுத்து இது எப்பொழுது அருளப்பட்ட காலம்? மக்கா. ஓகே, மக்கா என்பது ஒரு நீண்ட காலம், ஏறத்தாழ 13 ஆண்டு காலம். இந்த 13 ஆண்டு கால இடைவெளியில எந்த காலகட்டத்தில், எந்த பீரியட்ல? ஆரம்பத்திலேயா? ஆரம்பத்தில் ஒரு நிலை, அதுக்கப்புறம் ஒரு 4 ஆண்டுகளுக்கு பிறகு வேற ஒரு நிலை, ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் வேற ஒரு நிலை. இது மாதிரி மக்காவுடைய வாழ்க்கையை பல காலகட்டங்களாக பிரிக்க முடியும். நபிகளார் அப்படிதான் சந்திச்சிருந்திருக்கிறாங்க. சூழல் அந்த வரலாறு அப்படித்தான் சொல்லுகிறது. இப்ப இதுல மக்காவுடைய காலம் அப்படின்னு சொன்னா மக்காவிலே எந்த காலம் கெஸ் பண்ண முடியுமா? அந்த சூறாவிலிருந்தே கெஸ் பண்ண முடியுமா? ஆல்ரெடி நீங்க அந்த சூறாவை பல தடவை வாசிச்சுட்டு வந்துட்டீங்க. ஏற்கனவே ஜோடி சூறாவுக்கு படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னோம். அதுல பல பேர் வாசிச்சுட்டு வந்தீங்க. அந்த சூறாவில் இருந்தே அது அருளப்பட்ட காலத்தை கெஸ் பண்ண முடியுமா, யூகிக்க முடியுமா? அப்படி ஏதாவது யூகிக்க முடிஞ்சா, யூகிச்சவங்க யாராவது இருந்தா சொல்லுங்க. இது அருளப்பட்ட காலம் இந்த காலம் தான், இது இந்த சூறா. நீங்க வெளியில இருந்தெல்லாம் தேவையில்லை, அந்த சூறாவிற்குள்ள இருந்தே நீங்கள் அதை கண்டறிய முடியும். அதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி யாருக்காவது ஏதாவது யோசனை தென்பட்டுச்சா? என்ன 7வது 8வது வசனம் என்ன வருது? இடைக்காலமா இருக்குங்கிறீங்க, ஆனா அது பொருத்தமானது இல்லை. வேற மதீனாவிற்கு சமீபத்தில் பொருத்தமானது இல்லை. வேற ஆரம்பம்ங்கிறது எப்படி, எதை வச்சு சொல்ல வர்றீங்க? எதை? முதல் வசனம் அது மாதிரி நிறைய வசனங்கள் இருக்குமா, அதை வைத்துக் கொண்டு எப்படி முதல் வசனம் ஆரம்பத்தில் தான் இது இறக்கப்பட்டிருக்கும் என்பதை எப்படி சொல்கிறது? படைப்புகளை பற்றி பேசுகிற காரணத்தினால் ஆரம்பமாக இருக்கணும்னு என்ன இருக்குது? மதீனாவுடைய வசனங்கள்ல தௌஹீதே இருக்காதுன்னு அர்த்தம் இல்லை. நான் சொன்னதை நீங்க மாத்தி புரிஞ்சுக்க கூடாது. மக்காவுடைய வசனங்களில் தௌஹீது தூக்கலாக இருக்கும் என்கிற காரணத்தினால் மதீனாவுடைய வசனங்களில் தௌஹீதே பேசப்பட்டிருக்காதுன்னு பொருள் இல்லை, அங்கேயும் பேசப்பட்டிருக்கும். ஆனா ஒப்பீட்டு அளவுல பார்த்தா இங்க வேற மேட்டு முக்கியத்துவம் வாய்ந்ததா மாறிடுது. மக்காவுல என்னன்னா ஒரு சொசைட்டி உண்டாயிடுச்சு, ஒரு சமூகம் உண்டாயிடுச்சு. அங்க அது வரைக்கும் தனிநபர்கள், இங்க அந்த தனிநபர்களை கொண்டு ஒரு சமூகம், ஒரு ஊர், ஒரு நாடு. அப்போ ஒரு நாட்டுக்கு, ஒரு சமூகத்துக்கு என்ன தேவை? சமூகத்துல கல்யாணம் பண்ண வேண்டிய தேவை, சமூகத்துல திருடிட்டாமனா தண்டனை கொடுக்க வேண்டிய தேவை, சமுதாயத்துல இந்த மாதிரி 4 பேர் கலந்து வாழக்கூடிய இடத்துல சொத்து பிரச்சனை, பக்கத்து வீடு, மேல் வீடு, கீழ் வீடு பஞ்சாயத்து தேவை, பக்கத்து நாட்டுக்காரன் சென்னைக்கு வந்தாமனா போரை பற்றியான, அது எல்லாம் மதீனாவில் தூக்கலாக இருக்கிறது. ஆனாலும் தௌஹீத் அங்கேயும் பேசப்படுகிறது. ஓத கற்றுக் கொடுத்தலா, அதை வச்சு என்ன சொல்ல வர்றீங்க? கிட்டத்தட்ட கரெக்டா வந்துட்டீங்க. வசனம், நீங்க கரெக்டான வசனத்தை பிடிச்சிட்டீங்க. அதுல இருந்து எப்படி சிந்திக்கிறீங்க?
வெரி குட், சூப்பர், ரொம்ப அருமையா சொல்லிட்டாரு தம்பி, ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. அது எத்தனாவது வசனமா? 6வது வசனம். 6வது வசனத்துல சனுக்ரி உக்க ஃபலா தன்சா இல்லா மாஷா அல்லாஹ். அல்லாஹ் சனுக்ரி உக்க ஃபலா தன்சா, நாம் உமக்கு ஓதி காட்டுவோம், நீர் மறக்க மாட்டீர். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியதை தவிர. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அவங்க நபியாக ஆன புதிதில அவர்களுடைய ரோல் என்ன, அல்லாஹ் உங்களுக்கு என்ன மாதிரி நடந்துக்குவான், இந்த சமூகத்தில் அவங்களுடைய எதிர்ப்புகளுக்கு அல்லாஹ்வுடைய உதவி எப்படியெல்லாம் வந்து சேரும் என்பது குறித்த ஒரு தெளிவு ஆரம்ப கட்டத்தில் இருக்கல ரசூலுல்லாஹ். நாட்கள் செல்ல செல்ல, ஏன்னா அவங்களும் அந்த சமுதாயத்தில் ஒரு ஆளாக தான் இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதராக ஆயிட்டாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதுத்துவ பணி என்ன, வேதம் என்ன, இறைவன் எப்படி உதவி செய்வான், நபிமார்களுக்கு முன்னாடி எப்படி நடந்திருக்கான், அதுவெல்லாம் சொல்ல சொல்லத்தானே தெரியும், வரலாறுகளை சொல்ல சொல்லத்தானே தெரியும். அல்லாஹ்வே கேட்பான், அம் குன்தும் ஷுஹதா இது ஹலர யாக்கூபல் மௌத், யாக்கூபுக்கு மௌத் வர்ற நேரத்தில் நீங்க பக்கத்தில் இருந்தீங்களா? அல்லாஹ்வுடைய கேள்வி. அம் குன்தும் ஷுஹதா இது ஹலர யாக்கூபல் மௌத், யாக்கூபுக்கு மௌத் வர்ற நேரத்தில் அவர் தாம் பிள்ளைங்களை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணாரு, அப்ப நீங்க பக்கத்தில் இருந்தீங்களா? உங்களுக்கு தெரியாது. சோ இப்ப நான் சொல்றேன் தெரிஞ்சுக்குங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தைய நபிமார்களை பத்தி எதுவும் தெரியாது, அவங்க நபியான புதுசுல. அந்த நேரத்துல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொறுத்த நபின்னு விளங்கிட்டாங்க, அவங்க தலையில ஒரு பெரிய சுமை சுமத்தப்பட்டிருக்கிறது, பொறுப்பு சுமத்தப்பட்டிருக்கிறது, அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த பொறுப்பு எந்த வடிவத்தில் வருகிறது? அல்லாஹ் அருளிய வஹியை, அல்லாஹ்வுடைய வேதத்தை, அல்லாஹ்வுடைய குர்ஆனை உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய பொறுப்பு அவர்களின் தலையில சுமத்தப்பட்டிருக்கிறது. இந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றணுமே அப்படின்னு நினைக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஓதுறாங்க, குர்ஆன் அருளப்படுகிறது. அப்படி ஓதுற நேரத்துல இந்த பொறுப்பின் அழுத்தத்தினால ரசூலுல்லாஹ் என்ன நினைக்கிறாங்க, அவர் ஓதிட்டு போயிடுவாரு, திரும்ப போய் அவரை கூப்பிட்டு கேட்க முடியாது, ஒரு கதை சொல்லுவாரு. ஜிப்ரீல் வருவாங்க, ஓதுவாங்க, போயிடுவாங்க, திரும்ப போய் அவர் போய் டவுட் வந்தா எப்படி பிடிக்க முடியாத, அதனால அவர் இருக்கும்போதே மனப்பாடம் பண்ணிடணும். அவர் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே அவர் இப்போ ஓதிக்கிட்டே இருப்பாரு. எப்படி சம்பிக்கலா அல்லது கலகப சபா வல்லதி கத்திர பகதா அப்படின்னு அவர் ஓதிக்கிட்டு இருக்கும்போதே ரசூலுல்லாஹ் ரீகால் பண்ணி சம்பி சொர்பிக்கலா அல்லது கலகப சபா வல்லதி கத்திர பகதா நாக்கு அசைச்சு படிச்சு மனப்பாடம் பண்ணணும்ல, மனப்பாடம் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. என்ன காரணத்தினால? இந்த பொறுப்புல நம்ம தப்பு செஞ்சிடக்கூடாத, மறந்துட்டா என்ன பண்றது? அவர் எப்ப வர்றாரோ அப்பதான், இவங்களாம் கூப்பிடலாம் முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாக ஜிப்ரீலை கூப்பிட்டு எப்ப நீ சொல்லிட்டு போனியே அந்த அதுக்கு அடுத்த வசனம் அப்படின்னு கேட்க முடியாது. அல்லாஹ் எப்ப நாடுறாரோ அப்ப வருவாங்க, அதோட சரி. ரீகால் பண்ணி பாருறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து ரமலானுக்கு தான் வருவார், அடுத்து நோம்புக்கு தான் வந்து இது வரைக்கும் அருளப்பட்ட வசனங்கள் என்ன அது எல்லாத்தையும் சேர்த்து ஓதி காட்டுவாங்க. அப்ப இதனால அந்த பயமும் கவலையும் இருக்குல்ல, ஏதாவது மறந்துட்டோம்னா என்ன பண்றதுன்னு அதுக்காக வேண்டி மனப்பாடம் பண்ற ட்ரை பண்றாங்கல்ல, இந்த அச்சம் நபிகளாருக்கு எப்ப இருந்துச்சுன்னு கேட்டா அவர்கள் நபியாக ஆன புதிதிலே இருந்துச்சு. இப்ப அல்லாஹ் என்ன பண்றான், சனுக்ரி உக்க ஃபலா தன்சா, இந்த அச்சம் உங்களுக்கு தேவையில்லை, நாங்க உங்களுக்கு ஓதி காட்டுவோம், நீங்க மறக்க மாட்டீங்க. 10 வருஷத்துக்கு பிறகு இப்படியான நிலையில் இருந்தால் அவங்க நபின்னு சொல்ல முடியாது. 10 வருஷமா அல்லாஹ்விடத்துல டீலிங்ல இருந்திருக்கிறாங்க, வஹியுடைய தொடர்புல இருந்திருக்கிறாங்க. அப்ப அவங்க எக்ஸ்பர்ட் ஆயிட்டாங்க, தூதுத்துவத்துல பெரிய எக்ஸ்பர்ட் ஆயிட்டாங்க. ஆனா ஸ்டார்டிங் லெவல்ல நபிகளாருக்கு, ஏன்னா முதல் நாள் தான் நபியான விஷயமே நபிக்கே தெரியலையே, பயந்துகிட்டு தானே ஓடி வந்தாங்க, பொத்துங்கன்னு சொல்லிட்டு ஓடி வந்தாங்கல்ல. அப்ப அந்த அளவுக்கு தான் ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப நிலை இருந்துச்சு. அதனால இந்த வசனத்தை வைத்து பார்த்தாலே நமக்கு ஒரு விஷயம் விளங்கிடுது, உனக்கு ஓதி காட்டுவோம் நீர் மறக்க மாட்டீன்னு சொல்றான். ஆரம்பத்துல ஒரு 6-7 அத்தியாயங்கள் அருளப்பட்ட அந்த நேரத்துல சூரா முத்தஸிர், சூரா முஸ்ஸம்மில், சூரா அலக் என்கிற ஆரம்ப கால அத்தியாயங்கள் அருளப்பட்ட முதல் நிலையிலே தான் சூரத்துல் அகலாவும் அருளப்பட்டிருக்கிறது என்பதை இந்த 6வது வசனம் 7வது வசனத்திலிருந்து நாம தெரிந்து கொள்கிறோம். ஓகே, அடுத்து இப்போ இந்த சூறாவில் அதனுடைய மைய கரு நம்ம சொன்னோம், எந்த ஒரு அத்தியாயத்துக்கும் அதுக்குன்னு ஒரு கரு இருக்கு, அதற்கென்று ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நிறைவு செய்யும், அதை முழுமையாக நிறைவு செய்யும். அந்த நோக்கத்துக்கு என்ன தேவையோ அவ்வளவுதான் அந்த அத்தியாயத்தில் பேசப்படும். ஒரே வரலாறு 5 இடத்துல எல்லாம் பேசுவான், 5 மாதிரி பேசுவான், 5 சூறாக்கள்ல பேசுவான். ஏன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இடத்துல பேச வேண்டியதானே? 5 இடத்துல 5 பாயிண்ட் நம்ம தேடி பிடிக்கணும். மூசா நபி மதியன்ல இருந்து கிளம்பி ஃபிரௌனுடைய சபையில போய் ஃபைட்லாம் பண்ணி அதுக்கு பிறகு சூனியக்காரரோட சண்டை போட்டு அதுல ஜெயிச்சு பிறகு ஃபிரௌனுடைய கோபத்துக்கு ஆளாகி அவன் இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி படையை கிளப்பிக்கிட்டு கூட்டத்தை எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு அவங்க வந்து அந்த கடற்கரை கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு கடைசியில் கடல் பிளந்து
இதெல்லாம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட ஒரு 5-6 சூறாக்களில் இருக்கிறது. எல்லாத்தையும் தொகுக்கணும்னா இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்தா தான் நீங்க அப்படியே ஆடா இந்த கதை கிடைக்கும். ஒரே இடத்துல அப்படியே லைனா கதை புக்கு மாதிரி நீங்க படிக்க முடியாது. ஒருத்தர் புத்தகமா எழுதினார், அவர் எழுதுவார், இங்க இங்க எல்லாத்தையும் எடுத்து தொகுத்து தருவாரே தவிர, ஆனா மொத்தமா நமக்கு ஒரே சீரீஸ்ல கிடைக்குமா? மூசா நபி எகிப்து சென்ற படலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படலம் பேசப்படுமா? பேசப்பட. ஏன் பேசப்படாது அப்படின்னா, ஒரு சூறாவில் ஒரு கான்செப்ட், அந்த ஒரு கான்செப்டை பலப்படுத்துவதற்கு இந்த வரலாற்றில் எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் லிமிட். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா வராதாங்க. இன்னொரு சூறாவில் இன்னொரு செய்தி, அதுக்கு ஒரு செய்தி தேவைப்படும், அப்ப அதுக்கு எக்ஸ்ட்ராவான விஷயத்தை அங்க கொடுப்பாங்க. இப்ப நம்ம இங்கே பார்த்தோம், அல்லாஹ் வந்து படைச்சான், ராசியாவில் சிந்திச்சு பாருன்னு சொன்னான். படைச்சேன்னு சொன்ன உடனே படைச்சதை செஞ்சு பாருன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானு கேட்கலாம்ல. சூரத்துல் அலாவும் சூரத்துல் ராசியாவும் ஜோடி சூறான்னு சொன்னோம். அதுல இதுல ஒன்னு சொல்லிவிட்டு அதுல இன்னொன்னு எக்ஸ்ட்ரா சொன்னோம். இதனுடைய முடிவு அங்க கொண்டு போய் சொன்னோம். அப்படியே சொல்லணும், ரெண்டையும் சேர்த்து ஒன்னே சொல்ல வேண்டியதான ஒரு கேள்வி வரும்ல. இதனுடைய தீமுக்கு, இதனுடைய மைய கருவுக்கு, இதனுடைய நோக்கத்துக்கு இவ்வளவுதான் சொல்லணும். அதை இங்க கொண்டு வந்து வச்சா இதனுடைய நோக்கம் கிட்டு போயிடும். இதனுடைய பேஸ், இதனுடைய மைய கரு இருக்குல்ல, அதை தாண்டி பேசியதாக ஆயிரும். அதனால ஒரு அத்தியாயத்துக்கு என்ன தேவையோ அவ்வளவு அல்லாஹ் சொல்லிடுவான். அந்த வகையில இந்த அத்தியாயம் எதை பேசுகிறது, இதனுடைய மையம் என்னவாக இருக்கிறது, எதை இதன் வழியாக அல்லாஹ் எதை நாடுகிறான் என்பதை நாம் சிந்தித்து பார்த்தால் அதை நம்ம சிந்தித்து எடுக்கிற முடிவு தான். சில நேரங்களில் நம்முடைய முடிவு கூட பிழையாக இருக்கலாம், அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். நாம தான் முடிவுக்கு வர்றோம். இதனுடைய மைய கரு என்னன்னு கேட்டா அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ் வசனங்களை பூரா சொல்லிட்டான். இந்த வசனத்தை எல்லாம் வச்சு மேல இருந்து கீழே வரைக்கும் திரும்ப திரும்ப ஒரு கழுகு பார்வையில பார்க்க 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 எல்லாத்தையும் பார்த்தா ஒரே ஒரு விஷயத்தை தான் எல்லா வசனமும் பேசுது. அப்படின்னா இதுதான் அதனுடைய மையக்கரு என்று நம்முடைய சிந்தனையின் வெளிப்பாடு தான். அது இறுதியானதல்ல, அறுதியானதல்ல. அதான் லாஸ்ட் ஃபைனலு. இதை விட்டா வேற இல்லைன்னு கிடையாது. ஒருவேளை நீங்கள் சிந்தித்து உங்கள் பார்வையில வேறொரு மையக்கரு என்று நீங்கள் கண்டறிந்தால் அதுவும் சரியானதுதான், பிழையானது அல்ல. ஆனா என்ன கவனிக்கணும், எல்லா வசனங்களும் அந்த மையக்கருவை பலப்படுத்துகிற வகையில் இருக்கும். இப்ப நாம சிந்திக்கிற பொழுது என்ன கிடைக்குது, இதனுடைய மையம் என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா ஒரு வார்த்தையில் சொல்லலாம். இதனுடைய மையத்தை என்ன வார்த்தையில சொல்லலாம்? அல்ல ஒழுவு. ஒழுவுனா உயர்வுன்னு அர்த்தம். என்ன உயர்வு? மனிதனை உயர்த்துதலே இந்த அத்தியாயத்துடைய பிரதான அம்சம். மனுஷனை அவனுடைய நிலையிலிருந்து மேல உசத்துறது, அவனை உயர்ந்தவனாக ஆக்குவது, அவனை மேம்படுத்துவது, அவனை முன்னேற்றுவது. அல்ல ஒழு. சப்பீஸ்ம ரப்பிக்கல் அலால் ஆரம்பிச்சு சுஹுஃபி இப்ராஹிம் மூசா வரைக்கும் ஒவ்வொரு வசனத்தையும் இந்த உயர்த்துதல் என்கிற கான்செப்டோட நீங்க உரசி 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 பார்த்தீங்கன்னா எல்லாமே இதை வெளிப்படுத்துகிறது. எப்படி வெளிப்படுத்தும்? சப்பீஸ்ம ரப்பிக்கல் அலா, உயர்வான உன் இறைவனை, உன் ரப்பை நீ துதிப்பீராக. மனிதன் இறைவனை துதிப்பதன் வழியாகத்தான் அவன் மேலேற முடியும், முன்னேற முடியும். அல்லதி கலகவ சவ்வா வல்லதி கத்தர பகதா வல்லதி அகரஜல் மரா. மனிதன் அல்லாஹ்வுடைய படைப்புகளை அல்லாஹ் தான் படைத்தான். அல்லாஹ் சீராக படைத்திருக்கிறான், அல்லாஹ் செம்மையாக படைத்திருக்கிறான், அல்லாஹ் ஆற்றல் பொருந்திய பெரும் படைப்புகளை படைத்திருக்கிறான் என்பதை ஒத்துக்கொள்கிற பொழுதுதான் மனிதன் உயர்வடைய முடியும். அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவன் இல்லை, அவன் தான் தோன்றி அப்படின்னு சொன்னாலோ, உலகத்துல ஒரு சிறு கூட்டம் அப்படி பேசுதில்ல, மனிதன் படைக்கப்பட்டவன் அல்ல, அவன் பரிணாம வளர்ச்சியின் வெளிப்பாடுங்கிறான். ஒண்ணுமே இல்லாம ஒரு செல் உயிர் இருந்துச்சு, அது 2 செல் ஆச்சு, 20 செல் ஆச்சு, 40 செல் ஆச்சு, டெவலப் ஆகி அதுல இருந்து கழுதை வந்துச்சு, குதிரை வந்துச்சு, கடைசியில குரங்கு வந்துச்சு, குரங்குல இருந்து மனுஷன் வந்துட்டான்பா. இதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இல்ல, இறைவனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு ஒரு டீம் பேசுறதுல அது உலகத்துல சிறுபான்மை தான். அதை நம்புறவங்க, அதை பேசுறவங்க பெரும்பான்மை, நம்புறவங்க சிறுபான்மை. நல்ல கவனிக்கிறீங்க. நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் அதை தான் பேசுறாங்க, வாத்தியார் அதை தான் பாடம் நடத்துறாங்க, பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க அதை தான் எழுதுறாங்க, எக்ஸாம்பிள் அதான் ஆன்சர் பண்றாங்க. மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான் என்ற கேள்விக்கு ஆன்சர் பண்ணா தான் உங்களுக்கு மதிப்பெண்ணு. ஆனா அதை நம்புற ஆட்கள் யாரு? பாடம் நடத்துற வாத்தியாரே நம்ப மாட்டார். பெருசா பட்டையை போட்டு வந்து நின்று உட்கார்ந்து பாடம் நடத்த. அந்த பட்டையின் பின்னணி என்ன? கடவுள் தான் படைத்தார் என்பதை சொல்லாமல் சொல்கிறது அவருடைய பட்டை. ஒரு தொப்பியும் ஜுப்பாவும் போட்டு ஒரு ஆளும் வந்து பாடம் நடத்துறாரு, அது என்ன சொல்கிறது? அல்லாஹ் தான் மனிதனை படைத்தார் என்பதை சொல்லாமல் சொல்கிறது. ஆனா பாடம் நடத்தும் போது அமீபாவில் இருந்து தோன்றியது மனித குலம் அப்படின்னு பேரு. அப்ப உலகத்துல
கடவுளால் படைக்கப்பட்டவன் அல்ல மனிதன் என்று சொல்லக்கூடிய இந்த கருத்து இருக்கிறது. ஆனால் அது சிறுபான்மை கருத்து. இந்த கருத்தை கொண்டிருக்கிறவன் வெற்றி அடைய முடியாது, முன்னேற முடியாது, உயர்வடைய முடியாது. உலகத்தை படைத்த பிரபஞ்ச படைப்பாளன் ஒருவன் இருக்கிறான் என்று யார் நம்புகிறாரோ அவன் தான் உயர்வடைய முடியும். இப்படியே நீங்க உயர்வு என்பதை எடுத்துக்கொண்டு ஒண்ணு எல்லா வசனத்தையும் மேட்ச் பண்ணி பாருங்க. எல்லா வசனமுமே மனிதனை உயர்த்துகிற அதே கான்செப்ட்ல பேசும். இது இதனுடைய மையம் என்று நம்ம சொல்லலாம். கூடுதலாக ஒரு அத்தியாயத்தில் ஒரு விஷயம் மட்டும்தான் பேசப்படணும்னு அவசியம் இல்லை. சில நேரங்களில் ஒரு அத்தியாயத்திற்குள்ள பல விஷயங்கள் எல்லாம் பேசுவான். பல விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் இந்த அத்தியாயம் மற்றுமொரு விஷயத்தை சொல்கிறது. அது என்ன என்று தேடி பார்த்தால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த அந்த நெருக்கடியான ஆரம்ப கால சூழலில் மன நெருக்கடி, சமூக நெருக்கடி, குடும்பத்தார் நெருக்கடி என்று பல்வேறு நெருக்கடிகளுக்கு இடையில் இருந்த நபிகளாருக்கு ஆறுதல் சொல்லி கண்டிப்பா நீங்க உயரத்தான் போறீங்க, நீங்க தாழ்ந்திட மாட்டீங்க என்று சொல்லுவதும் இந்த அத்தியாயத்தினுடைய மற்றொரு செய்தி. உயர்வு என்பது முட்டையான உயர்வு அல்ல. மனிதனை உயர்த்தும், மனித குலத்தை உயர்த்தும், அதுக்கான விஷயங்களை பேசும். அதே நேரத்தில் நபிகளார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க, நபி தோழர்கள், அவங்களுடைய மனதை நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் உயர்வீர்கள் என்கிற செய்தியை சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்துவதும் ஊக்கப்படுத்துவதும் இந்த அத்தியாயத்தில் மற்றும் ஒரு செய்தியாக நாம பார்க்க முடிகிறது. அதனால தான் இந்த அத்தியாயம் ரொம்ப அற்புதமான, ஆகச்சிறந்த, ஒரு வகையில் சொல்ல போனால் இன்னைக்கு இந்த சூறாவுக்காக வேண்டி நாம் படிக்கும் பொழுது இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இதுவரைக்கும் நான் தெரிந்து கொள்ள புதிய பார்வையை, புதிய விசாலத்தை, கண்களை திறந்து தந்துச்சு எனக்கு. அவ்வளவு ஆழமான செய்தி. வேற வார்த்தையில சொல்றதா இருந்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப விரும்பிய சூறாக்களில் ஒரு 2 சூறாவை நீங்க எடுத்தீங்கன்னா அது சப்பியஸ்ம ரப்பிகள் ஆலாவும் சூரத்துல் காஷியாவும். நபிகளாருக்கு விருப்பமான, குர்ஆனே ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பமானதுதான். இப்படி சொன்னதுனால மற்றதெல்லாம் விருப்பமற்றது நீங்க புரிஞ்சுக்க கூடாது. குர்ஆனே நபிகளாருக்கு விருப்பமானதுதான். ஆனால் நபிகளார் தத்துவத்தால், தௌஹீதால், சிந்தனையால் மக்களுக்கு பயிற்றுவிக்க வேண்டும் என்று விரும்பிய கருத்துக்களால் அவை அனைத்தையும் நிரப்பமாக கொண்டிருக்கிற ஒரு சூறா என்று தாம் கருதிய சூறா எது அப்படின்னு பார்த்தா ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை வைத்து பார்க்கிற பொழுது நபிகளார் சூரத்துல் அஹ்லாவை அந்த இடத்திலே வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நமக்கு புரியுது. அவங்களுடைய வரலாற்றில் இருந்து எப்படி புரியுது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஜும்மாவிலையும் சப்பியஸ்ம ரப்பிகள் ஆலா ஓதுனாங்க. மக்கள் கூடுகிற பொழுதெல்லாம் வாரம் நினைவூட்ட. இப்ப நமக்கு தான் சப்பியஸ்ம ரப்பிகள் ஆலா ஓதுனா என்னமோ ஓதுற, என்ன ஓதுறா நமக்கு தெரியல. ஆனால் தொழுகையில் ஓதப்படுவது என்பது என்ன என்று தெரியாமல் இருப்பதற்கு அல்ல, தெரிந்து கொள்ளத்தான். அது மீண்டும் மீண்டும் ஓதப்படுவதெல்லாம் இருக்குது, கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சூரத்துல் ஃபாத்திஹா மஸ்ட் தெரிஞ்சு ஆகணும். இந்த மாதிரி திரும்ப திரும்ப ஓதப்படுறத நீங்க கண்டிப்பா படிச்சு ஆகணும். படிக்கலாட்டி ஏற்படுற ஒரு சிக்கலை சொல்றேன். சில பேர் நீங்க உங்களுக்கு அதை கேட்ட உடனே நீங்க அதை உடன்படாம அதை மறுக்க கூட செய்யலாம். ஆனாலும் நிதானமா யோசிச்சு பாருங்க, அதனுடைய உண்மை நியாயம் உங்களுக்கு புரியும். நீங்க தொழுகையில ஓதுகிற எதை ஓதுறீங்களோ அது என்ன ஓதுறோம்னு தெரிஞ்சு நீங்க ஓதி ஆகணும். ஆனா பெரும்பாலும் தெரியல, ஓதுறோம், அந்த வசனத்தை ஓதிடுறோம், ஆனா என்ன ஓதுறோம்னு தெரியல. அப்படித்தானே இப்ப நம்முடைய தொழுகை அப்படித்தானே இருக்கு. இல்ல நமக்கு லாங்குவேஜ் தெரியாதுல, அரபி தெரியாதுல, அரபி தெரிஞ்சா மொழியை மாத்தியாவது படிக்கணும், அதுதான் டிரான்ஸ்லேஷன் வருது. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். மதுபானம் தடுக்கப்பட்டுச்சுல, ஒரே நேரத்தில் தடுக்கப்படலை, ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தானே மதுபானம் தடுக்கப்பட்டுச்சு மார்க்கத்துல. முதல் ஸ்டெப் என்ன? மதுபானம் என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? வெரி குட். தொழுகைக்கு கூடாதுங்கிறது அது ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்க சொன்னது. முதல்ல என்னன்னா யஸ்ஸாலுன அனில் ஹம்ரி வல் மைசிர், மதுபானத்தையும் சூதாட்டத்தையும் பற்றி கேட்கிறார்கள். குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீரும் வ மனாஃபிஉ லின்னாஸ், சொல்லுங்கள் அதுல நிறைய கேடுகளும் கொஞ்சம் நன்மையும் இருக்குது, அதுல இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் அவர் குடிக்காரர் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. டானிக் ஊத்துனாதான் கொஞ்சம் மறுநாள் வேலைக்கு போக முடியும், நைட்டு தூங்க முடியும் அப்படின்னு சொல்லார்ல. அதுல கொஞ்சம் அவர் பெனிஃபிட் லாபம் இருக்கத்தான் செய்யுது.
ஆனா லாபத்தை விட நஷ்டத்துடைய அளவு ஜாஸ்திப்பா. இதுதான் ஃபர்ஸ்ட் செய்தி. முதல்ல மதுபானத்தை பத்தி எல்லாம் சொன்னது என்னன்னு கேட்டா, அதுல நிறைய கேடு இருக்குது, கொஞ்சம் தான் லாபம் இருக்குது, இதுக்கு போட்டு நீ எதுக்கு மெனக்கிடுற அப்படின்னு அப்படியே ஒரு அட்வைஸா பட்டும்படாம ஒரு செய்தியை சொன்னாலாம். ரெண்டாவது செய்தி வருகிறது, அது என்ன? அதுதான் தொழுகை. யா ஐயுஹல்லதீன ஆமனு லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா. மூமின்களே, நீங்கள் போதையோடு இருக்கிற பொழுது தொழுகையின்பால் நெருங்காதீர்கள். நீங்கள் போதையில் இருக்கும்போது தொழுகையின்பால் நெருங்காதீர்கள். ரெண்டாவது. மூணாவது, ஒரே அடியா அல்லாஹ் தடுத்துறான். இனிமே தொழுகை நேரம் தொழுகை இல்லாத நேரம் அப்படிலாம் வித்தியாசம் கிடையாது, டோட்டலாக குடிக்க கூடாதுன்னு மூணாவது ஆர்டர் வந்துருச்சு. இப்போ இந்த ரெண்டாவது ஆர்டர் சொல்றாங்கல்ல, இந்த ரெண்டாவது ஆர்டர் சொல்லும் பொழுது வெறுமனே நீங்கள் போதையோடு இருக்கும்போது தொழுகையின்பால் நெருங்காதே என்று மட்டும் அல்லாஹ் சொல்லி இருந்தால் அதுல விவாதிப்பதற்கு பேசுவதற்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா அந்த வசனம் எப்படி சொல்லுது தெரியுமா? வாசிருங்க, நீங்களே வாசிச்சீங்கன்னா அந்த வசனத்துடைய வார்த்தையை நீங்க விளங்கிக் கொள்ள வாய்ப்பா இருக்கும். குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னா, கண்ணுல பார்த்தீங்கன்னா, காதுல கேட்கறத விட கண்ணால் பார்க்கிற பொழுது இன்னும் கொஞ்சம் கூடுதலா உங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கலாம். வசன நம்பர் சொல்றேன்னா, 4வது அத்தியாயம் 43வது வசனம். 4:43 சூரத்து நிசா தான். நிசாவில் 43 எடுத்தாச்சா? 4:43 வாசிங்க. ஒரு ஆள் சத்தமா வாசிங்க. வாசிங்க. ஓகே, இதான் நம்ம இதுக்கு பின்னாடி உள்ளது வேற மேட்ரு. இதுல நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் போதையோடு இருக்கிற பொழுது தொழுகையின்பால் நெருங்காதீங்கன்னு வரல. இடையில ஒரு கேப்ஷன் ஒன்று வருது பாருங்க. நீங்கள் போதையோடு இருக்கிற பொழுது, அடுத்து என்ன வருது? நீங்கள் கூறுவது இன்னதென்று ஹத்தா தஅலமூ மா தகூலூன். நீங்கள் சொல்றது என்னன்னு உங்களுக்கு தெரிகிற வரைக்கும் நீ தொழுகையின்பால் போவாத. என்ன அதுல இருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டா, குடிகாரனே குடிச்சு விட்டு தொழுகைக்கு வராதுன்னு நல்லா சொன்னதுக்கு காரணம், நீ சொல்றது என்னன்னு உனக்கு தெரியுதாடா? நீ ஓதுறியே, என்ன ஓதுறன்னு தெரியுதா உனக்கு? நீ இது தொலை வரவே வேணாம் போ, இப்படி தொழுகிறதுக்கு நீ வீட்டில் இருக்கலாம் போ. எப்படி சொல்ல வரல? நீ சொல்றது என்னன்னு தெரியுதா உனக்கு? காரணத்தோடு சொல்றான், மொட்டையா சொல்லல. எப்போதுமே மார்க்கத்தில் ஒரு சட்டம் மொட்டையா சொல்லப்பட்டா முழுசா அதை எடுத்துக்கணும். காரணத்தோடு சொல்லப்பட்டா அந்த காரணம் எங்க இருக்குதோ அங்கதான் இருக்கணும். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு சின்ன உதாரணம், ரசூலுல்லாஹ் இரவு நேரத்துல விளக்குகளை அணைச்சிட்டு படுங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம விளக்குகளை போட்டுட்டு படுக்கிறோம் பாத்தீங்களா? தனியா நைட்ல படுக்கிறதுக்குன்னே ஒரு விளக்கு வச்சிருக்கோம்ல, 0 வாட்ஸ் 5 அது மாதிரி ஒரு மினி விளக்குகளை போட்டு படுக்கிறோம்ல. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு மாற்றமா நம்ம செய்யறோமா? இல்ல. ஏன் இல்ல? ஒரு காரணம் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். வெரி குட். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, எலி எப்பா விளக்கு அணைச்சிட்டு படு, இல்லாட்டி எலி விளக்கை இழுத்துட்டு போய் கூரையில போட்டு தீ பிடிச்சி வீடே எரிஞ்சிரும்பா, அதனால வேண்டாம். நாங்க இப்போ நாம போட்டுட்டு படுக்கிற அது 0 வாட்ஸோ 100 வாட்ஸ் எதுவா இருக்கட்டும், எலி இழுத்துட்டு போதா அல்லது புலி தான் இழுத்துட்டு போதா, அல்லது நம்ம வீடு தான் கூரை வீடா இருக்குதா, அது பத்த வைக்க போகுதா? ஒண்ணும் இல்லைல்ல. அப்ப அந்த காரணம் இல்லை, எனவே காரியம் இல்லை, அந்த சட்டம் இல்லை, செயல்படுத்த வேண்டிய தேவையில்லை. இப்ப உங்க வீடு கூரை வீடா இருக்குது, உங்க வீட்டுல நீங்க இந்த விளக்கு எரிக்கிறீங்க, மண்ணெண்ணெய் ஊத்தி சின்ன இதை போட்டு பழைய காலத்துல நம்ம எரிச்சுக்கிட்டு இருந்த மாதிரி சிமினி விளக்கு வச்சு எரிக்கிறீங்க வச்சுங்க. அப்ப உங்களுக்கான சட்டம் என்ன? எரிக்காத, நைட்டு தூங்கும்போது ஆஃப் பண்ணிட்டு தூங்கும். இந்த மாதிரி கட்டடத்துல நாம போட்டு வச்சிருக்க மின் விளக்குக்கு அந்த சட்டம் செல்லாது. அப்போ ஒரு காரணத்தோடு சொல்லப்பட்டால், காரணம் எங்கே இருக்கிறதோ அங்கே காரியம், எங்கே காரணம் இல்லையோ அங்கே காரியம் இல்லை. அதுபோல இங்க அல்லாஹ் வெறுமனே சொல்ல, காரணத்தோடு சொல்றான். நீங்க சொல்றது என்னன்னு உனக்கு தெரியணும். நீ தொழுகைக்கு வந்தா என்ன ஓதுறோம்னு தெரியணும். அதை தெரிஞ்சுக்கிட்டா ஓது, தெரியலாட்டி ஓதாத, தொழாத. இப்ப நம்முடைய தொழுகையும் நம்முடைய குடிகார பெருமக்களுடைய தொழுகையும் சேமா இருக்கா? அதிர்ச்சியா கூட இருக்கலாம், மறுக்க கூட செய்யலாம். அது எப்படி, அது இது இப்படி அப்படியெல்லாம் சொல்லலாம். அது சரியா தப்பா நீங்க வீட்டில் போய் திரும்பவே ஆய்வு பண்ணிங்க. அல்ல காரணத்தை சொல்ல, மொட்டையா சொன்னா பேச போறதே இல்லை, அதுக்கான விவாதத்துக்கு வேலையே இல்லை. நீ சொல்றது என்னன்னு தெரியணும்பா, இல்லாட்டி தொழாதன்னா. அப்ப நாம இன்னைக்கு தொழுகிறது என்ன சொல்றோம்னு தெரியலன்னா என்ன அர்த்தம்? தெரிந்து கொள்ள வேண்டும்.
அப்ப அந்த வகையில நபிகளார் ஒவ்வொரு வார ஜும்மாவிலையும் ரசூலுல்லாஹ் சூரத்துல் ஆலாவை ஓதுனாங்கன்னா அது ஓதுதல் அல்ல, பொருள் புரியாமல் நம்ம வச்சிருக்க ஓதுதல். என்ன ஓதுதல் என்னன்னே தெரியாம சொன்னா அதுக்கு பேர் ஓதுதல் வச்சிருக்கோம்ல, அந்த ஓதுதல் அல்ல. நபிகளார் தக்பீர் கட்டி ஓதுகிறார் என்றால் அதை தன் சமூகத்துக்கு, தன் பின்னால் இருக்கிற மக்களுக்கு கற்பிக்கிறார்கள், நினைவுபடுத்துகிறார்கள் அர்த்தம். சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா ஒவ்வொரு வாரமும் ரிட்டன் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா, சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா, சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா. அதுல ஒரு கருத்து இருக்கு, அந்த கருத்தை நினைவுபடுத்துறாங்க, வார்த்தையை நினைவுபடுத்தல. சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா என்கிற சொல்லை நினைவுபடுத்தல, அந்த சொல்லின் வழியாக ஒரு செய்தியை நினைவுபடுத்துறாங்க. இப்ப நீங்க சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா கேட்ட உடனே அந்த செய்தி உங்களுக்கு நினைவு வரணும். நீங்க மொத்தமா ரமலான்ல இரவு தொழுகைக்கு கூட நீங்க முயற்சி எடுக்க தேவையில்லை, அது சாத்தியமும் அற்றது. குறைந்தபட்சம் அன்றாடம் ஓதுகிற அல்ஹம்து சூரா, ஃபஅலம் தர கைஃப, குல் ஹுவல்லாஹ், குல் ரப்பில் ஃபலக், சூரத்துல் அலா, சூரத்துல் காஷியா, இதையாவது பொருள் புரிய முயற்சி எடுக்கணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் அந்த பொருளை தான் இது ரொம்ப முக்கியம்டா, வாரம் நினைச்சு பாரு, இது சரியா இருந்தா உன் வாழ்க்கையே சரியா இருக்கும் அப்படின்னு வாரத்துல ஒருக்க ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டே ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தான். வாரத்துல ஒருக்க மட்டும் இல்ல, பெருநாள் வந்துச்சுன்னா பெருநாள் அன்னைக்கு ஆகும். பெருநாள் காரணி ஊர்ல இருந்து வெளியூர்ல இருந்து மக்கள்லாம், நண்பர்கள், தோழர்கள் எல்லாரும் இருந்தாங்கன்னா சொல்ல வேண்டிய இப்ப சொல்லிவிடணும், நாளைக்கு ஊருக்கு போயிடுவான், அதனால இப்ப சொல்லிடுவோம் சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா. அந்த ஹதீஸ்ல வரும், அதுல கூட சொல்றாங்க சில நேரங்கள்ல ஜும்மாவுடைய தொழுகையும் பெருநாளுடைய தொழுகையும் ஒரே நாள்ல வந்துடும். அப்படி வந்தா ஜும்மாவிலையும் ஓதுவாங்க, பெருநாள் தொழுகையும் ஓதுவாங்க. ஒவ்வொரு நாள் இரவுல வித்திரு தொழுகையை ஓதுவாங்க. ரசூலுல்லாஹ் அவங்களுக்கே ஓதுகிறாங்க. நபிகளாருடைய வித்திரு பெரும்பாலும் தனியா தானே இருந்துச்சு. நபிகளாருடைய வித்திரு தொழுகை கூட்டமா இல்லை, அது ஒரு நாள் 2 நாள் 3 நாள் அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு. இன்னைக்கு நம்ம மாசம் முழுக்க தொழுதுட்டு இருக்கோம், அதுக்கு வேற காரணம். அப்ப வித்திருடைய தொழுகையை ரசூலுல்லாஹ் ஓதுனாங்க, சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா ஓதுனாங்க. எதனால அப்படின்னு யோசிச்சுக்கிற பொழுது வேற ஒன்றும் இல்லை, அதனுடைய கருத்தின் ஆழம், அதனுடைய டெப்த், இதை நினைவுபடுத்தினா போதும்பா. அல்ஹம்து சூராவை எப்படி நினைவுபடுத்தினா மொத்த குர்ஆனை நினைவுபடுத்தியதாக ஆகிறதோ, அதுபோல சூரத்துல் அலாவை நினைவுபடுத்தினால் இஸ்லாத்துடைய மைய கருவை மனிதர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, மூமின்களுக்கு நினைவூட்டியதாக ஆகிவிடும் என்கிற அர்த்தத்தில் தான் நபிகளார் இதை ஓதி இருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய வரலாற்றை படிக்கிற பொழுது நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்படியானால் எவ்வளவு முக்கியமான ஒரு சூறாவை இப்ப நம்ம பார்க்க இருக்கிறோம் என்கிற விஷயத்தை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, சூராவுடைய துவக்கத்துக்குள்ள உள்ள போயிடுவோம். முதல் வசனம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா. உயர்வான உம் ரப்பை, உனது இரட்சகனை, உன் இறைவனை துதிப்பீராக, தஸ்பீஹ் செய்வீராக. சப்பிஹ் அப்படின்னா தஸ்பீஹ். தஸ்பீஹ்னா என்ன, அதை பத்தி நம்முடைய புரிதல் என்ன? தஸ்பீஹ் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமான இடத்துல இருக்குது, அதுல இஸ்லாத்துடைய கோட்பாட்டுல அது எதுவும் பங்களிப்பு செய்தா அல்லது உதிரியா? ஒரு உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டா உணவுல மெயின் டிஷ் ஒன்று இருக்கும், சைட் டிஷ் ஒன்று இருக்கும், அது இல்லாட்டி பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சிலது இருக்கும். அந்த மாதிரி இந்த தஸ்பீஹ் என்பது நம்முடைய மார்க்கத்தில், நம்முடைய கொள்கையில், நம்முடைய அக்கீதாவில், நம்முடைய இஸ்லாமிய பண்பாட்டில், வழிபாட்டில் அதனுடைய நிலை என்ன, அதனுடைய இடம் என்ன, நாம என்ன இடத்தை கொடுத்துருக்கோம் அல்லது என்ன புரிஞ்சிருக்கோம்? புரிஞ்சவங்க சொல்லுங்க, புரிந்ததுல இருந்து நம்ம அடுத்த லெவலுக்கு போலாம். தும்முனா அல்ஹம்துலில்லாஹ், இது அல்ஹம்துலில்லாஹ் இல்ல, சுப்ஹானல்லாஹ். தஸ்பீஹ், தஸ்பீஹ்னா அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துதல் அர்த்தம். அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் உள்ளங்கள் அமைதி பெறும் அப்படின்னா கிட்டத்தட்ட திக்ருன்னு புரிஞ்சுக்கலாமா? அதை ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு பிறகு திக்ர் பண்ணோம்ல, சுப்ஹானல்லாஹ் 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 திக்ர். ஓகே, வேற எப்படி? அல்லாஹ்வை பெருமைப்படுத்துதல், அது உள்ளுக்குள்ள அந்த கருத்தும் இருக்கிறது. அல்லாஹ்வை பெருமைப்படுத்துதல் என்பது அதற்குள்ளே இருக்கிறது. ஓகே, வேற? வெரி குட். இறை நினைவோடே இருத்தல், திக்ர் செய்கிற நேரத்துல எல்லாம் இறைவனுடைய நினைவு நமக்கு வரும், அதை அப்படி புரிந்து கொள்ள முடியும். ஓகே, வேற? பாவ மன்னிப்பா? பாவ மன்னிப்புன்னு அதை புரிஞ்சுக்க முடியாதே, பாவ மன்னிப்புன்னு சொல்ல வாய்ப்பு கம்மி. நமக்கு பெருமை வராமல் நாம படிக்கிறோம். அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகிற பொழுது, பெருமைப்படுத்துதல் என்பது அதனுடைய செகண்டரி மீனிங் தான், முதன்மை மீனிங் அல்ல. முதன்மை மீனிங் தூய்மைப்படுத்துதல்.
தூய்மைப்படுத்துதல் என்ன? தூய்மைப்படுத்துதல் என்றால் அதனுடைய பொருள் என்னன்னு கேட்டா, தஸ்பீஹ் என்பதற்கு அதனுடைய மூல சொல் வந்து சப்பஹ. சப்பஹ யுஸப்பிஹு தஸ்பீஹ் அப்படின்னு அரபியில இலக்கணம் சொல்லுவாங்க. அதுல மூல வார்த்தைகள், ரூட் வேர்டு வார்த்தைகள் என்னன்னு பார்த்தா, எழுத்துக்கள் என்னன்னா சீனு பா ஹா, 3 எழுத்து. இதுக்கு பல பொருள் இருக்கிறது. அதுல தூரமாக செல்லுதல் அகராதி பொருள். டிக்ஷனரி எடுத்து பார்த்தா ரொம்ப தூரம் போயிட்டோம், விலகி போயிட்டோம், தள்ளி போயிட்டோம், அதுக்கு சப்பாக இந்த வார்த்தையை பயன்படுத்தப்படும். அது மாதிரி நீரிலோ நிலத்திலோ ரொம்ப எளிதாக டிராவல் பண்ணி போயிட்டோம் என்று சொல்வதற்கு இந்த வார்த்தை பயன்படுத்தப்படும். அது அல்லாம இஸ்லாமிய மரபுல குர்ஆனுடைய மொழி நடையில தஸ்பீஹ் என்பது என்ன பொருளில் கையாளப்படுகிறது என்றால், நம்முடைய நம்பிக்கையில், நம்முடைய பேச்சில், நம்முடைய சிந்தனையில், நம்முடைய செயல்பாட்டில் அல்லாஹ்விற்கு பொருத்தமில்லாதவற்றையெல்லாம், அல்லாஹ்விற்கு பொருத்தமில்லாத பண்புகள், அல்லாஹ்விற்கு பொருத்தமில்லாத செயல்பாடுகள், அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாத குணங்கள், அல்லாஹ்வுக்கு எதுவெல்லாம் பொருந்தாதோ அது எல்லாம் இது அல்லாஹ்வுக்குரியது இல்லைன்னு நீக்கிறோம்ல, அப்படி நீக்கிறதுக்கு பேரு தஸ்பீஹ். அல்லாஹ் தூய்மையானவன். அந்த தூய்மையானவனை நீங்க எப்படி கற்பனை பண்றீங்க? தூய்மையற்றவனாக, பலகீனனாக, குறைபாடு உள்ளவனாக, பல்வேறு வகைகளில் அவன் சிக்கலுக்கு ஆளானவனாக நீங்கள் நம்புகிறீர்கள். அப்படி உலகத்துல பல பேர் நம்புறாங்க. அப்படி மக்கள் நம்புகிற நம்பிக்கைகளில் இருந்து அதையெல்லாம் கழிச்சு கழிச்சு அல்லாஹ் அவன் பிள்ளை இல்லாதவன். ஏனெனில் பிள்ளை இருத்தல் என்பது இறைவனுக்கு இழுக்கு, இறைவனுக்கு அது கேடு. அல்லாஹ் பிள்ளையை வச்சுக்கிட்டான்னா அல்லாஹ்வுக்கு கண்ணியம் குறைவு. அப்ப அல்லாஹ்வுக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அதுக்கு பேரு தஸ்பீஹ். அல்லாஹ்வை தூய்மைப்படுத்த, அவன் என்ன நிலையில இருக்கானோ அந்த நிலையை நான் டிக்ளேர் பண்றேன்னு அர்த்தம். அல்லாஹ்வுக்கு சம்பந்தம் இல்லாத, அல்லாஹ்வுக்கு பொருந்தாத அவனது பண்புகளை, பொருத்தமற்ற பண்புகளை, பொருத்தமற்ற குணங்களை, பொருத்தமற்ற செயல்களை, அல்லாஹ்வின் மீது சொல்லப்படுகிற அந்த வர்ணனைகளை எல்லாவற்றையும் நீக்கி அல்லாஹ் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறானோ அந்த பரிசுத்த தன்மையை சொல்லுவது, பேசுவது, செயல்படுத்துவது, இவை அனைத்துமே இஸ்லாமிய மரபில் தஸ்பீஹ் என்று சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன். எப்படியான தூய்மை? அந்த தூய்மைக்குள்ள நீங்க டெஃபினேஷன் கொடுத்துக்கிட்டே போலாம். இந்த தூய்மையை நீங்க விரிக்க ஆரம்பிச்சா இஸ்லாத்துடைய பேசிக் ஃபண்டமெண்டல், அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிற அல்லாஹ்வுடைய பண்பு, அல்லாஹ் ரொம்ப கோபப்படுற அதற்கு எதிரான பண்பு, இப்படி 2 சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே விஷயத்தினுடைய 2 பக்கம். அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிற அல்லாஹ்வுடைய பண்பு, அல்லாஹ் ரொம்ப ரொம்ப கோபப்படுற அல்லாஹ்வுக்கு எதிரான பண்பு. இணை வைத்தல் எதிரானது, விரும்புறது அதனுடைய இன்னொரு பக்கம். இணை வைத்தல் என்பது கோபமானது, இணை துணை இல்லாமல் நம்புவது விருப்பமானது. அல்லாஹ் தௌஹீத், அல்லாஹ் ஏகன், அல்லாஹ் தனித்தவன், அல்லாஹ்வுக்கு அதான் பிடிக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லாஹ வித்ருன் யுஹிப்புல் வித்ர. இன்னல்லாஹ வித்ருன் யுஹிப்புல் வித்ர. இந்த ஹதீஸுக்கு சில பேர் தப்பா மொழிபெயர்த்துக்கிட்டாங்க. யுஹிப்புல் வித்ரனா வித்ரை விரும்புகிறான்னு அர்த்தம். அல்லாஹ் வித்ரு தொழுகையை விரும்புறான், அது இல்ல அர்த்தம். இன்னல்லாஹ தஆலா வித்ருன், அல்லாஹ் தஆலா தனித்தவன். வித்ரனா ஒத்தப்படதானே. இந்த இடத்துல அல்லாஹ் தனித்தவன். யுஹிப்புல் வித்ர, அவன் தனிமையாக இருப்பதே விரும்புகிறான். கூட்டாளி தேவை இல்லை அவனுக்கு. அவனுக்கு எது பிடிக்கும்னு கேட்டா 2 பேரும் சேர்ந்து டீ குடிக்க போலாம், அது பிடிக்காது அவனுக்கு. ஒத்தையில. ஏன்னா அவனுக்கு கூட கூட்டாளி இல்லவும் இல்ல. அப்படி இருக்கிறேன்னு எவனாவது சொன்னா தொலைச்சு கூட அவனுக்கு பிடிக்கவும் செய்யாது. அப்ப அல்லாஹ்வுக்கு பிடிச்ச குணம் அது. தௌஹீத் அல்லாஹ்வுக்கு பிடிச்சது, ஷிர்க் அல்லாஹ்வுக்கு பிடிக்காதது. இது இஸ்லாத்துடைய மிக முக்கியமான விஷயம். தௌஹீதுல கரெக்டா இருந்தா மத்த எதுல பஞ்சாயத்து பண்ணினாலும் அல்லாஹ் நாடினால் மன்னித்து விடுவேன்னு சொல்றான்ல. தௌஹீத் தானே பிரதானம். இப்ப அல்லாஹ்வுடைய இந்த பண்பை, அல்லாஹ்வுடைய அஸ்மாஉ சிஃபாத்துகள், அல்லாஹ்வுடைய பெயர்கள், அல்லாஹ்வுடைய பண்புகள் அப்படின்னு குர்ஆன்ல ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிற எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா இதை உலகத்திற்கு அழுத்தமாக சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய பெயர் எது அப்படின்னு கேட்டா சுப்ஹானல்லாஹ். இது தௌஹீத சொல்ற மாதிரி வேற எதுவும் தௌஹீத சொல்ல. அல்லாஹ் தூயவன், அவனுக்கு நிகர யாரும் இல்லை, எதுவும் இல்லை. மக்காத்து வசனங்கள் ஓதி காட்டணும்ல, அந்த பட்டியலில் இந்த சுப்ஹானல்லாஹ்வுடைய விளக்கம்.
அல்லாஹ் இதன் வெளியே என்ன சொல்ல வர்றாங்கன்னா சுபஹானல்லாஹ் சொல்லு. வெறும் வாயில சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் என்ன சொல்றபடியே தெரியாம சுபஹானல்லாஹ் 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 33 அது இல்ல. அந்த சுபஹானல்லாஹ் இல்ல, கருத்தோடு சொல்ல வேண்டிய சுபஹானல்லாஹ், கவனத்தோடு சொல்ல வேண்டிய சுபஹானல்லாஹ். சொல்லுகிற பொழுது அல்லாஹ்வின் கண்ணியத்தை கம்பீரத்தை இந்த உலக மக்கள் அல்லாஹ்வின் மீது சேற்றை வாரி பூசி இருக்கிறார்களே, அல்லாஹ்வுக்கு புள்ள இருக்கு, அல்லாஹ்வுக்கு மனைவி இருக்கு, அல்லாஹ்வுக்கு தூக்கம் இருக்கு, அல்லாஹ்வுக்கு தேவை இருக்குன்னு அது எதுவுமே அவனுக்கு கிடையாது அப்படின்ற அந்த உணர்வை உள்ள வாங்கிக்கிட்டு வார்த்தை வெளியே வரணும் சுபஹானல்லாஹ். ஏன்னா அல்லாஹ்வுக்கு இந்த இணை கற்பிக்கிற அந்த பண்பு ஏற்படுத்துற கோபத்தை போல வேற எந்த பண்பும் கோபத்தை செயலும் கோபத்தை ஏற்படுத்தல. குர்ஆன் ஒரு இடத்துல அழகா சொல்லும், சூரா மரியம் நினைக்கிறேன், ரொம்ப கனமான வார்த்தை அது. தகாது சமாவாத்து யதஃபத்தர்ன மின்ஹு வ தன்ஷகுல் அர்து வ தஹிருல் ஜிபாலு ஹத்தா அன் தஅவு லிர்ரஹ்மானி வலதா. தகாது சமாவாத்து யதஃபத்தர்ன மின்ஹு, வானம் வெடித்து விட பார்க்கிறது, வானம் வெடித்து விட பார்க்கிறது. பூமி பிளந்து விட பார்க்கிறது. ஹத்தா, மலை தூள் தூளாக நொறுங்கி விட பார்க்கிறது. ஆக உறுதியான 3 பொருட்கள் அதை சொல்லிட்டான். வானம், பூமி, மலை மூணுமே உறுதியானது. ஏன்னா வானத்தை போல உறுதி. அல்ல ஒரு கேள்வியை கேட்பான், அன்தும் அஷத்து ஹல்கன் அமிஸ் ஸமா, படைப்புல நீங்க உறுதியான ஆட்களா அல்லது அந்த வானமா? வானம் ரொம்ப உறுதி, பூமி ரொம்ப உறுதி, மலை ரொம்ப உறுதி. அந்த 3ஐயும் சொல்லி 3 என்ன ஆகுது, ஒண்ணு வெடிச்சு செதறிடும் அப்படிங்கிற மாதிரி கொதி நிலையில இருக்குது. வெடிச்சு செதறிடுச்சின்னு சொல்லல, செதறிடும் அப்படின்னு சொல்லல, செதறும் அப்படி இருக்குதுப்பா. அதுக்கு வர்ற நம்ம சொல்லுவோம் சில நேரத்துல, எனக்கு வர்ற கோபத்துக்கு அந்த ஆத்திரத்துல அதுக்கு பிறகு சொல்லக்கூடியதெல்லாம் அதெல்லாம் உவமை, அது நெசம் கிடையாது. அப்படியே இழுத்து போட்டு சாத்தி, அது சாத்தெல்லாம் போறது இல்லை, கண்ணுங்க வெட்டெல்லாம் போறது இல்லை. ஆனாலும் அந்த கோபத்தை வெளிப்படுத்துகிற கனம் நிறைந்த வார்த்தைகள் அப்படி சொல்லுவோங்களே, அதே மாதிரி எல்லாம் சொல்றான். தகாது சமாவாத்து யதஃபத்தர்ன, வானம் இல்ல வானங்கள், தப்பா கூட நான் மொழிபெயர்க்கிறேன். தகாது சமாவாத், வானங்கள் வெடித்து விட பார்க்கின்றன. பூமி பிளந்து விட பார்க்கிறது. மலை தூள் தூளாக நொறுங்கி விட பார்க்கிறது. ஏன் தெரியுமா? ஏன் அப்படி ஒரு கோபம், ஏன் அப்படி ஒரு வெறி? எதனால இந்த வானம் பூமிக்கு இப்படி ஒரு கொந்தளிப்பான நிலை ஏற்பட்டிருக்கிறது? ரஹ்மானி வலதா, அளவற்ற அருளாளனுக்கு பிள்ளை இருக்கிறது என்று சொல்கிறார்களே, அதை பார்த்து படைச்சவனுக்கு புள்ள, வானத்துக்கு தெரியுது அவனுக்கு ஏதா புள்ள, பூமிக்கு தெரியுது அவனுக்கு ஏன்டா புள்ள, மலைக்கு தெரியுது அவனுக்கு எப்படா புள்ள. ஆனா இந்த மனுஷ பயலுக்கு தெரியலையே, அல்லாஹ்வுக்கு புள்ளங்கிறான. அந்த அவுலிர் ரஹ்மானி வலதா, அளவற்ற அருளாளனுக்கு புள்ள இருக்கின்ற அந்த வாதத்தை கேட்ட உடனே வானத்துக்கு பூமிக்கு அப்படி வருது பத்திக்கிட்டு. அதோட முடிக்கல, மேலும் தொடரா. அல்லாஹ் வமா எம்பகையில் ரஹ்மானி எத்தகைய வலதா, வமா எம்பகையில் ரஹ்மான், அளவற்ற அருளாளனுக்கு பிள்ளையை எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை கிடையாது. இன் குல்லு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி இல்லா ஆத்திர் ரஹ்மானி அபுதா, வானங்களிலும் பூமியிலும் உள்ளவர்கள் யாராயினும் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமைகளாகத்தான் அல்லாஹ்விடத்தில் வருவார்கள். புள்ளன் உறவு கொண்டாடிட்டு எவனும் வர மாட்டான். மூத்துடைய புள்ள, இளையுடைய புள்ள, ஏன் புள்ள ஓம் புள்ள, அல்லாஹ்வுக்கு அந்த பேச்சே கிடையாது. அல்லாஹ்வுடைய எல்லாம் மன்ஃபி ஸமாவாதி வல் அர்தி, வானங்களையும் சரி பூமியிலையும் சரி, இல்லா ஆத்திர் ரஹ்மானி அபுதா, அளவற்ற அல்லாஹ்விடத்திலே அபுதாகத்தான் அடிமையாகத்தான் வருவார்கள். லக்கத் அஹஸாஹும் வஅத்தஹும் அத்தா, அவர் எல்லாம் துல்லியமா கணக்கு போட்டு வச்சிருக்கான், சும்மா இல்ல. வகுல்லுஹும் ஆத்தி யௌமல் கியாமத்தி ஃபர்தா, கியாமத் நாளையில அவங்க ஒவ்வொருத்தரும் சிங்கிளா வருவான், தனியா வருவான். அப்ப வச்சுக்கிறேன்டா, இப்ப எல்லாம் கூட்டத்தில் இருக்கு, திமிழ்ல இருக்கிறியா? ஊருக்குள்ளே சமூகமா நாங்க சாதி, எங்க குழு, எங்க இனம், எங்களுக்குன்னு ஒரு வழிபாடு, எங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை, எங்க நம்பிக்கை எப்படி கடவுளுக்கு புள்ள இருக்கு, எங்க நம்பிக்கை எப்படி கடவுளுக்கு பொஞ்சாதி இருக்குது, எங்க நம்பிக்கை எப்படி கடவுளுக்கு புருஷன் இருக்குது அப்படின்னு இன்னைக்கு ஊர்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறியா? குல்லுஹும் ஆத்தி யௌமல் கியாமத்தி ஃபர்தா, கியாமத் நாளையில சிங்கிளா வருவ, அப்ப பாத்துக்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த 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 வசனம் எவ்வளவு கனமாக பேசுகிறது. அல்லாஹ்வுடைய தௌஹீதுல குறை செஞ்சா ஒத்துக்க மாட்டேங்கிறார்.
இப்ப இந்த சுபஹானல்லாஹ்வை அல்லாஹ் எங்கெல்லாம் குர்ஆன் அவனே பேசுறான் தன்னை பற்றி. நாம சுபஹானல்லாஹ் சொல்றது வேறு, அல்லாஹ்வுடைய படைப்புகள் அல்லாஹ்வை பற்றி சொல்வது வேறு. அல்லாஹ்வே தன்னை பற்றி பேசுகிறான் குர்ஆன்ல. அவனே தன்னுடைய சொந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி எல்லாம் பண்றான் தெரியுமா? இப்படி சுபஹானல்லாஹ்வை சொல்லி சொல்லி தன்னுடைய தௌஹீதை, தான் தனித்தவன் என்பதை, தனக்கு இது மாதிரி எந்த தேவைகளும் இல்லை, எல்லா ஒப்பு உவமைகளை விட்டு உயர்ந்தவனாக தான் இருக்கிறேன் என்பதை அல்லாஹ் தன்னுடைய சொந்த வார்த்தைகளில் அல்லாஹ் பேசுகிறான். எப்படி பேசலாம் பாருங்க. வகாலு தகதல்லாஹு வலதா, 2வது அத்தியாயம் 116வது வசனம். வகாலு இத்தகதல்லாஹு வலதா, அவங்க அல்லாஹ்வுக்கு புள்ள இருக்கு, புள்ளை எடுத்துக்கொண்டார் என்கிறார்கள். சுபஹானஹு பல்லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் குல்லு லஹு கானிதுன். இல்லை, சுபஹானஹு அவன் தூயவன், அவனுக்கு புள்ள இருக்குன்னு சொல்றாங்க. இல்லை அப்படின்னு மறுக்கிற எப்படி மறுக்கிறான்? சுபஹான், அல்லாஹ் தூயவன்டா, புள்ள இருக்க வேண்டிய தேவை கிடையாது. லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை எல்லாம் அவனுக்கு உரியது, அவனால் பெற்றெடுக்கப்பட்டதில்லை, அவனுக்கு உரியது. குல்லுல்லஹு கானிதூன், எல்லாம் அவனுக்கே பணிகின்றன. அப்ப இந்த சுபஹானல்லாஹ்வை சொல்லி தனக்கு எது ஆகப்பெரிய கோபம் தெரியுமோ அதை அட்ரஸ் பண்றான். அப்ப இந்த சுபஹானல்லாஹ்வுடைய வெயிட் என்ன? நாம நினைக்கிற மாதிரி சுபஹானல்லாஹ் வெறும் தஸ்பீஹ் கடந்து போறது இல்ல. அதுதான் இஸ்லாம், அதுதான் தௌஹீத், அதுதான் மார்க்கம். குர்ஆன் திறந்தா அப்படியே அள்ளி கொட்டி வச்சிருக்கான் சுபஹானல்லாஹ். அல்லாஹ் துறக்கிற பக்கம் பூரா. நானே நெசமா சொன்னா இப்ப பேசுகிற வரைக்கும், இந்த இதற்காக இதை தேடுகிற வரைக்கும் சுபஹானல்லாஹ்வை இப்படி நானே பார்க்கிறேன். சுபஹானல்லாஹ்னு சொல்ற மாதிரியே சுபஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் காலத்துல சுபஹானல்லாஹ் ஆச்சரியத்துக்கும் சொல்லுவாங்க. அப்படி சொல்ற மாதிரி சுபஹானல்லாஹ் எப்படி இந்த சுபஹானல்லாஹ் என்னவெல்லாம் செய்யும் தெரியுமா? இதை நீங்க எப்படியெல்லாம் பயன்படுத்தினா என்னென்ன நன்மைகளை தெரியும் தெரியுமா? அல்லக்க தருவா. ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், திருப்தி இல்லாத வாழ்க்கை இருக்குதா, அதுக்கான ரிசல்ட் எல்லாம் இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சுபஹானல்லாஹ்வை குறித்து அதை நாம் இது அல்லாஹ்வுடைய ஆர்டர் வேற. இந்த வசனம் எப்படி வருது? சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா, உயர்வான உன் இறைவனின் பெயரை தஸ்பீஹ் செய். ஆர்டர், கமாண்ட். அவர்கள் செய்வார்கள் அப்படி இல்லை, செய். ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், செஞ்சா என்ன விரிவாக அல்லாஹ் சொல்லுகிறான். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் மீதத்தை பார்க்கலாம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.